நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஒரு சிறப்பான செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடியை விவசாயிகளின் தோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பச்சை தங்கம் அப்படின்னு இதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது. இது ஒரு சர்வரோக நிவாரணி. அந்த செடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க அதுதாங்க கொழிஞ்சி செடி. இந்த கொழிஞ்சி செடியை ஆங்கிலத்தில் டெப்ரோசிஸ் பர்பிரியே அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒயில்டு இண்டிகோ அப்படிங்கிறாங்க. வறண்ட நிலத்துலையும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் கூட போதும், இது நல்லா செழிப்பாக வளர்ந்துடும். இதுக்கு ஆணி வேர் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப தூரம் வரைக்கும் வேர் விட்டு நல்லா வளரும். ரோடு, காடு, மலை, வயல்வெளிகள், தரிசு நிலங்கள் எல்லா இடத்துலையும் தானே முளைச்சிருக்கோங்க. இந்த செடியை காவாழை செடின்னு கூட சொல்கிறாங்க. தக்கப்பூண்டு, சணப்பு போன்ற இந்த பசுந்தாள் உரங்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த செடியை தான் வயல்களில் போட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த செடிகளில் பிங்க் நிற பூ உள்ள செடி, வெள்ளை நிற பூ உள்ள செடி, 2 செடி இருக்குது. இதில் வெள்ளை நிற பூ உள்ள செடி தான் ரொம்ப வீரியமிக்கது. ஆனால் அது ரொம்ப ரேராக இருக்குது, கிடைக்கிறதில்ல. பிங்க் நிற பூவுடைய செடி தான் நமக்கு கிடைக்கிது. இதை வேறு கொள்ளுக்காய் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காய் கொள்ளுக்காய் மாதிரி இருக்கும். இது பட்டாணி வகையை சார்ந்தது. நம்ம அவரைக்காயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வகையை சார்ந்தது. இந்த செடியில் தழை சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை அடி உரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விவசாய நிலத்தில் அறுவடைக்கு அப்புறம் இந்த விதையை விதைச்சி விட்டு 2-3 மாதத்தில் இது நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இதை நல்லா மடக்கி உழுது விட்டு நீர் கட்டி நிலத்தை சமன்படுத்தி நெல் நட்டாக்க அந்த நெல் பயிர் ரொம்ப செழித்து வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கும். வேறு எந்த உரமுமே கொடுக்க வேண்டாம். இதில் சத்து நமக்கு எப்படி மக்கிய தொழு உரம் இருக்கோ அதில் இருக்கிற மாதிரியே சத்துக்கள் இருக்குது. ஓரளவு மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் கூட இருக்குது. அதனால் இது பூக்கள் பிஞ்சுகள் உதிர்றதை தவிர்க்கும். நெல் வயலுக்கு மட்டும் இல்லை, இப்போல்லாம் தென்னந்தோப்புகளில் ஊடு பயிராக இதை விதைச்சி அதை மடக்கி விட்டு உழுது விடுறாங்க. இந்த செடி உரத்தை நாம் மாடி தோட்டத்துக்கும் பயன்படுத்தலாம். இது பயிர்களுக்கு தழை சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். தென்னை மரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னாக்கா காண்டாமிருக வண்டுகளையும் இது ஓட செய்யும். அதனால் நம்ம மாடி தோட்டத்துக்கும் இதை ஒரு பூச்சி விரட்டியாக கூட பயன்படுத்தலாம். விவசாயத்தில் அநேக விதமான வேலைகளை இந்த செடி உரம் நமக்கு கொடுக்குது. மண் வளத்தை அதிகரிக்கும். அதே சமயம் இந்த உரம் போடுறதுனால மண் மெதுவாக இருக்கிறதுனால நீர்பிடிப்பு திறனையும் அதிகரிக்கும். மண் அரிப்பு, மழை ரொம்ப பெய்யும் பொழுது மண் அரிப்பு ஏற்படும், அதையும் தடுக்கும். அடுத்து இது அவரை வகை செடிகளை சேர்ந்ததாக இருக்கிறதுனால இதனுடைய வேர்களில் எல்லாம் வேர் முடிச்சு, இந்த வேர் முடிச்சு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு செடிகளுக்கு எப்பொழுதுமே தழை சத்து கிடைக்கும். ஒரு தடவை போட்டுட்டு நாம் பயிரை அறுவடை பண்ணிட்டோம்னாலும் கூட மாடி தோட்டத்தில் அடுத்த பருவத்துக்கு நாம் போடக்கூடிய செடிகளுக்கு கூட இதில் தழை சத்து உரம், மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கும். செடியை உரமாக போடுறதுனால நமக்கு மண்ணுடைய கரிம சத்து, அதாவது கார்பன் சத்து அதிகரிக்கும். அதனால் மண் வளம் மேம்படும். மண்புழுக்களின் வளர்ச்சியையும் இந்த செடிகள் ஊக்குவிக்குது. நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் இந்த உரத்தை போடுறதுனால மண்ணில் அதிகரிக்கும். மண்ணோட அடர்த்தி குறையிறதுனால நாம் உழவு செய்கிறதும் ஈஸியாக இருக்குது. நம்ம மண் பொலபொலப்பாக இருக்கும். விதைகளுடைய முளைப்பு திறனும் அதிகரிக்கும். பயிர் வளர்ச்சியும் அதிகரிக்கும். அதனால் மற்ற உரங்களுடைய தேவை குறையும். உரங்களுக்கு வாங்கக்கூடிய காசும் நமக்கு மிச்சமாகும். 15% 20% பயிர்களுடைய விளைச்சல் அதிகரிக்கும். ரசாயனம் இல்லாத இயற்கை உரமாக இருக்கிறதுனால இது சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும். இது வரைக்கும் விவசாயத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். இப்போ வாங்க இது மனிதருக்கு எந்த மாதிரி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செடியோட வேர், தண்டு, இலை, பூ, காய் எல்லாமே மருந்து பயன்படுது. இது ஆயுர்வேதத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த செடியோட பொடி 1 கிலோ 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு விற்கிது. தென்னாப்பிரிக்காவில் கூட இதை நாட்டு மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வயிற்று பிரச்சனையை போக்கக்கூடியது.
இந்த கஷாயம் கல்லீரல் பிரச்சனை, சூட்டுனால் வரக்கூடிய வயிற்று கோளாறு இதையெல்லாம் போக்கும். சுவாச குழாய் அடைப்பை சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குஷ்டம், தோல் நோய் இதுக்கெல்லாம் மேல்பூச்சா பயன்படுத்தலாம். நீர்க்கடுப்பு போகும். இதய நோய்கள், வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள், மலச்சிக்கல், சளி, மூச்சிரைப்பு, அப்புறம் வாய் புண்ணு, பல்லு வலி, பல்லில் இருக்கக்கூடிய பூச்சி இதையெல்லாம் சரிப்படுத்தும். 7 நாள் கஷாயம் குடித்தோன்னாக்க சேதமடைந்த சிறுநீரகத்தை கூட சரியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால இதில் வந்துட்டு ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸும் ஃப்ளேவனாய்ட்ஸும் இருக்குது. இதனால் உடம்பில் ஏற்படக்கூடிய புண்கள் இதையெல்லாம் ஆற்றும். வீக்கத்தை குறைக்கும். மூட்டுகளில் வீக்கம், வாத நோய், தோலில் ஏற்படுற கட்டிகள் எல்லாமே சரியாகும். அதிகப்படியாக உடம்பில் நீர் தங்கியிருந்தால் அதை எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீரையும் உடம்பில் அதிகமாக இருக்கிற உப்பையும் இது வெளியேற்றுறதுக்கு இந்த இலைகளோட சாறு ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய தொற்றுக்களையும் இது நீக்கும். அடுத்து நுண்ணுயிரிகளுக்கு எதிராக, அதாவது நோய்களை தோற்றுவிக்கும் பாக்டீரியா, ஃபஞ்சை, இந்த மாதிரி ஒட்டுண்ணிகள் நம்ம உடம்பில் வளர்கிறத இது தடுக்கும். இதனால் நமக்கு நோய் தொற்று ஏற்படாமையும் உடம்பை பாதுகாக்கும். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்கள், அழகு சாதன பொருள்கள் எல்லாம் நீண்ட நாள் கெடாமல் வச்சுருக்கோம். இது மருந்து மட்டும் இல்லை. இதை நாம் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம், டீ போட்டு சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம். இப்படி பல்வேறு விதமான உபயோகமாக நமக்கும் இது பயன்படுது. இந்த மாதிரி விவசாயத்துக்கும் நமக்கும் பல வழிகள்லையும் பயன்படுற இந்த செடியை மாடி தோட்டத்தில் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே இவ்வளோ கொழிஞ்சி செடி பறிச்சுட்டு வந்திருக்கோங்க. ஒரு பக்கெட் 25 லிட்டர் பக்கெட்டு ஃபுல்லாகவும் ஒரு அரிசி சாக்கு ஃபுல்லாகவும் பறிச்சுட்டு வந்திருக்கோம். இதை இப்போ நாம் மாடியில் கம்போஸ்ட்டாக மாற்றி வச்சுருவோம். இப்போ இதெல்லாம் கீழே கொட்டிட்டு நான் காட்டுறேன். இப்போ எல்லாத்தையும் கீழே கொட்டியாச்சுங்க. எவ்வளோ இலைகள் இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நாம் படிப்படியாக எப்போதும் கம்போஸ்ட் செய்கிற மாதிரி இப்போ கம்போஸ்ட் செய்திடலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ முதல்ல மண் போட்டுக்குவோம். தோட்டத்து மண். த சேம் ப்ரொசீஜர் தான். நான் உங்களுக்கு விரிவாக காட்ட போகிறதில்ல. இங்கே கம்போஸ்ட் செய்கிறதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் இங்கே இருக்குது. கம்போஸ்ட் செய்யக்கூடிய அந்த பக்கெட்டு, தோட்டத்து மண், தண்ணி. இதுக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டோன்னா போகிறோம். இதெல்லாம் படிப்படியாக போட்டுட்டு நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன். லேயர் பை லேயராக நல்லா அழுத்தி அழுத்தி போட்டு தோட்டத்து மண்ணையும் போட்டு இப்படியே கம்போஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த கண்டெய்னர் 25 லிட்டர்ஸ் பெயிண்ட்டு பக்கெட் ஃபுல்லாக இருக்குது. அப்படியும் இது போட முடியல கம்ப்ளீட்டுக்கு. இது கொஞ்சம் மீதியாக இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் இப்போவே செடிங்களுக்கு போட்டு விட்டுறலாம். இது நல்ல பசுந்தாள் உரமாக மாறும். தழை சத்தை கொடுக்கும் செடிகளுக்கு. வழக்கம் போல் இதோட மூடியை போட்டு மூடி, அதுக்கு மேலேயும் நம்ம இன்னொரு மூடி, இந்த இது இருக்குது பாருங்கள், இதை போட்டு இப்படி மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சுருவோம். அது தானாகவே கம்போஸ்ட் ஆகிக்கும். நமக்கு இனிமேல் தைப்பட்டத்துக்கு தான் தேவை. அது வரைக்கும் இது கம்போஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த ஒரு தடவை தான் நாம் இதை அந்த விளையிற இடத்துலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து நாம் நம்ம தோட்டத்திலே தயார் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்களையும் அந்த நெத்துகளையும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நெத்தையெல்லாம் நாம் எடுத்து ஒரு 4-5 க்ரோ பேக்கில் நம்ம போட்டு விட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம தோட்டத்திலே அடுத்தடுத்து நாம் இந்த செடிகளை வளர்த்து அடி உரம், அதாவது பசுந்தாள் உரம் நாமே இனிமேல் தயாரிச்சுக்கலாம். நாங்கள் சிட்டியில் இருக்கோம், எங்களால் இதையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாங்க. அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. அந்த வழி என்னன்னா, ஆன்லைன்லேயும் இந்த விதைகள் கிடைக்குது. நீங்கள் இந்த விதைகளை வாங்கி உங்கள் தோட்டத்தில் ஒரு 4-5 க்ரோ பேக்கில் போட்டு வளர்த்து அப்படியே படிப்படியாக உங்கள் தோட்டத்துக்கு வேண்டிய தழை சத்தை, அருமையான தழை சத்தை, அதாவது மாட்டு சாணத்திற்கு ஈக்குவலான ஒரு தழை சத்தை நீங்கள் உங்கள் தோட்டத்திலே உண்டாக்கி உரமாக போட்டு செடிகளை வளர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.